வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நம்ம தங்கமயில் ஜுவல்லர்ஸோட ரைட்ஸ் இஷ்யூவ பத்தி பார்க்க போறோம். ஒரு நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூ எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க நிதி திரட்டுறதுக்காக. இப்போ இந்த நிறுவனத்தோட நிதி திரட்டுறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புதுசா 6 ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் வந்து தொறக்க போறாங்க. அதுக்கான நிதி, அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவைப்படுற பொருட்கள், அதுக்கப்புறம் அவங்களோட வணிக நோக்கம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க நிதி திரட்டுறாங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூனா என்ன? ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ, பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்றத டீட்டெயில்டா நான் வேற ஒரு காணொளியில விளக்கியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தங்கமயில் ரைட்ஸ் இஷ்யூவை பத்தி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம். இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 5460 crores இருக்கு. இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 510 crores. இவங்களோட இஷ்யூ சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36,42,857 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 11th February கொடுத்துருக்காங்க. ஸோ 11th Februaryக்கு முன்னாடி தங்கமயில் ஷேர்ஸை வந்து வச்சிருக்கவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஒரு ஷேருக்கு 1400 rupeesனு நிர்ணயிச்சிருக்காங்க பிரைஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பத்தி பார்த்துடலாம். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 ஷேர்ஸ்க்கும் 2 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து 21st February ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 4th March. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 25th February. இந்த ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்னன்னா, ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 21st February அவங்களோட அக்கௌண்ட்ல தங்கமயில் ஜுவல்லர்ஸோட REன்னு சொல்லிட்டு இந்த ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஒருவேளை 15 ஷேர் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 RE ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒருவேளை வந்து இந்த ரைட்ஸை வந்து அவங்க என்டைட்டில்மெண்ட் அவங்க வாங்கல, வேண்டான்னு நினைச்சாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து அதை வந்து வித்துடலாம். அந்த விற்கிறதுக்கான கடைசி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25th February. ஆல்ரெடி வந்து தங்கமயில் ஷேர்ஸை வச்சில்லாதவங்க வந்து இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வந்து வாங்கிக்குவாங்க. இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டோட ப்ரைஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆகும்னா, தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஒரு ஷேரோட 20th டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னமோ அதுலேருந்து 1400 rupees மைனஸ் பண்ணிட்டா என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து 21st February இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 21st Februaryலேருந்து 25th வரைக்குமே இதோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும். விற்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்டார்டிங்லேயே வித்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஒருவேளை இதை கிளைம் பண்ண ரைட்ஸை வந்து வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வந்து 2 ஷேர் அவங்களுக்கு எலிஜிபிள்னா ஸோ அவங்க வந்து இந்த 600ன்னு ஒரு வேளை நம்ம வச்சுக்கலாம். 600 rupeesக்கு அவங்க லிஸ்ட் ஆகுறாங்கன்னா அந்த 2 ஷேருக்கு வந்து எப்படி நம்ம IPO வந்து ஆன்லைனில் பேங்க் மூலமாக அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து ஒரு ஷேருக்கு வந்து 1400. ஸோ 1400 into 2 அந்த ப்ரைஸ் மட்டும் அவங்க பே பண்ணிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். இதில் எப்படின்னா வந்து மினிமம் 2 ஷேர்ஸ் அவங்களுக்கு கேரண்டி. எக்ஸ்ட்ராவும் ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதான் கொடுக்கறதும் கொடுக்காதும் வந்து அந்த நிறுவனத்தோட முடிவு தான். ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லாதவங்களுமே வந்து முதல்ல ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வந்து வாங்கணும். அந்த ப்ரைஸ் ப்ளஸ் வந்து 1400. ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ விருப்பமோ அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிறது வந்து நிறுவனம் வந்து முடிவு பண்ணிடும். இந்த ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 4th Marchோட முடியுது. பொதுவாக வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சில்லாதவங்க வந்து பொதுவாக மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து முதல்ல ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து பேங்க் மூலமாக அப்ளை பண்ணணும். இது ஃபுல்லி பெய்டுங்கிறதால ஒரே தடவையிலே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரைஸ் ப்ளஸ் வந்து 1400. ஸோ ரெண்டும் சேர்க்கும் போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தங்கமயில் ஜுவல்லர்ஸோட ப்ரைஸ் தான் வந்து கிட்டத்தட்ட வரும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இல்லாதவங்களுக்கு வந்து நேரடியாகவே அவங்க வந்து வாங்குறது பெட்டராக இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.